Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களின் மீதும் வாழ்கிறவர்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் விளக்க உரை என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இஸ்மாயில் கபீர். என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு சலாமை கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கபீர் என்றால் பெரியவன், மகத்தானவன், பெருமைக்குரியவன் என்ற விளக்கம் உள்ளது. அல் கபீர் என்ற நாமம் திருக்குரானிலே 6 இடம் பெற்றுள்ளது. உதாரணமாக வஹுவல் அலியுல் கபீர், ஃபல் ஹுக்குமுலில்லாஹி அலியுல் கபீர். இந்த நாமத்தோடு தொடர்பட்ட மற்ற 2 நாமங்கள் உள்ளன. அது என்னவென்றால் அக்பர், அல் முத்தகபீர். கபீர் என்பது பெரியவன், அக்பர் என்பது மிகப்பெரியவன் என்ற பொருளை தருகின்றது. அல் கபீர் என்பது பெருமைக்குரியவன் என்ற கருத்தை தருகின்றது. இந்த 3 திருநாமங்களும் கபுர என்ற வினைச்சொல்லில் இருந்துதான் பிறந்தவையாகும். அர்ஷின் மீதுதான் அல்லாஹுடைய குர்சி இருக்கின்றது. அதனை பல விசாலமான மலக்குகள் சுமக்கின்ற அளவு அது மிகவும் பிரம்மாண்டமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், அர்ஷுக்கு முன்னால் குர்சுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு திறந்த வெளியில் சிறிய வளையலை போட்டால் அது எப்படி தோன்றுமோ அதுபோல்தான் அர்ஷுக்கு முன்னால் குர்சி இருக்கின்றது. குர்சை விட மிக பிரம்மாண்டமானது அர்ஷ். அல்லாஹுவிற்கு முன்னால் எவனும் பெரியவன் கிடையாது. அரசராக இருந்தாலும், ஆட்சியாளராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் அல்லாஹுவிற்கு முன்னால் எவரும் பெரியவர் இல்லை என்று கருதுவர்தான் உண்மையான மூமின் ஆவார். ஒருவர் ஹலால் ஹராம் பேணாதவராக இருக்கின்றார் என்றால் அவர் முழுமையான மூமின் கிடையாது. இன்னும் தீய செயல்களான பெருமை, பொய், குரோதம் போன்றவை விட்டும் அல் கபீரான அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொள்வதிலிருந்தும் நாம் விலகி அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடியவராக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னும் அவனை அதிகமாக தக்பீர் கூறக்கூடியவர்களாகவும் அவனுடைய அழகிய திருநாமங்களையும் தஸ்பீக் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.